எல்லா ஃப்ரெண்ட்ஷிப்லயும் எல்லாத்தையும் எங்க ஃப்ரெண்ட்ஷிப்ல இந்த ஒரு விஷயம் மட்டும் ஸ்பெஷல் அப்படின்னா நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு என்ன சொல்லுவீங்க? எவ்வளவு சீமா திட்டினாலும் கோவப்பட்டுக்க மாட்டோம். சேர்த்துப்போம் அவ்வளவுதான். சரி, இப்போ கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் ஏதாவது பார்க்கும்போது உங்களுக்கு பொறாமையா இருக்கும் இல்லையா? அப்படி ஏதாச்சும் ஒரு அப்படிலாம் பொறாமப்பட்டதே கிடையாது. எங்க எதனால ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி வேணா நாங்க பொறாமப்பட்டிருக்கோம். எதனால உங்க ஃப்ரெண்ட்ஷிப் பத்தியே பொறாமப்படுறீங்க? இல்ல எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் நாங்க ஷேர் பண்ணிப்போம், அடிச்சுப்போம், ஜென்ம விரோதி மாதிரி அடிச்சுப்போம். ஆனா அதுக்கப்புறமேட்டு இன்னும் ஒண்ணுமே நடக்காத மாதிரி தோல்ல கை போட்டு அப்படி போவோம். ஏதாவது ஒரு இன்சிடென்ட் இருக்கா? அது நிறைய நடந்தது. தினம் நடக்குது. நடக்க விஷயம். இப்போ நம்ம வேலைக்கோ இல்லைன்னா வந்து வேற எங்கேயாச்சும் போறோம்னா வேற ஒரு புது ஃப்ரெண்ட்ஷிப் கிடைப்பாங்கல்ல, ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கும் போது இவங்களுக்கு பொசசிவ் ஆகாதா? இல்ல அதை நீங்க எப்படி மேனேஜ் பண்றீங்க? இல்ல ஆக்சுவலா எங்க டீம் வந்து பாத்தீங்கன்னா இவர் என்னோட அபார்ட்மெண்ட் ஃப்ரெண்டு, இவங்க 2 பேரும் என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு, என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் வந்துட்டு இருக்காங்க. ஸோ எல்லாமே ஒரே கேங் தான். ஓகே, அது எப்படி நீங்க ஃபர்ஸ்ட் இவங்க கிட்ட இன்ட்ரோ கொடுக்கும்போது எப்படி இருந்துச்சு? இவங்கலாம் உடனே ஜெல் ஆயிட்டாங்களா? இவங்களுக்குள்ள ஏதாச்சும் சண்டை வரும்? பேர் சொன்னோன்னே என் ஃப்ரெண்ட் என்னன்னா அவங்க ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க, அவ்வளவுதான். இது வந்து பசங்க ஃப்ரெண்ட்ஷிப்ல ஒரு பிளஸ்ல. ஆமா. என் ஃப்ரெண்டு இங்க வந்ததுக்கு அப்புறம் இவங்கலாம் என் ஃப்ரெண்ட் அவ்வளவுதான். ஓகே, இப்போ இவங்க கிட்ட வந்து நீங்க மறைச்ச ஒரு விஷயம் ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்கா? ஏன் எதுவுமே இல்ல. தெரிஞ்சு மறைச்சிருக்க மாட்டீங்க, பட் தெரியாம ஏதாச்சும் ஒரு விஷயம் மறைச்சிருக்கீங்க? எதுவுமே கிடையாது. எதுவுமே கிடையாது. யாருக்குமே எதுவுமே கிடையாதா? எதுவுமே கிடையாது.